నమో వెంకటేశ నమో తిరుమలేశ నమస్తే నమస్తే నమః. மனிதன் நம்பிக்கையில் வாழ்வது நாகரீகம், மூட நம்பிக்கையில் வாழ்வது அநாகரீகம். ஐம் க்ரீம் சௌபக், க்ளிம் ஐம் சௌபக். நீலகண்டா பாபா, சொல்லு. பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ண, கஞ்சா வியாபாரம் பண்ண, ரவுடித்தனம் ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணி ரியல் எஸ்டேட் வியாபாரம் கூட பண்ண, ஷேர் மார்க்கெட்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன் பாபா. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாரும் என்னையும் என் பிள்ளையையும் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கல பாபா. என் பையன் எம்எல்ஏ ஆகணும் பாபா. கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமா இல்லையே. குருவோட வீட்டுக்குள்ள கேதுவும் சந்திரனோட வீட்டுக்குள்ள ராகுவும் காலு வச்சுட்டான். 2 பேரோட ஜாதகத்திலையும் சனி சும்மா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்க. சிவனை விட சனி சக்தி வாய்ந்தவன். கைலாய மலை மேல கம்பீரமா உட்கார வேண்டிய சிவன் சனியோட பாதிப்பால புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சனி ரொம்ப பயங்கரமானவன். பரிகாரம் சொல்லுங்க பாபா. நரபலி. எல்லா பலிகளையும் விட நரபலி ரொம்ப சக்தி வாய்ந்தது. எவன் ஒருத்தன் நரபலி கொடுக்கிறானோ அவன் வீட்டுல பணம் மழையா பொழியும். புகழ் பதவி அளவுக்கு அதிகமா கிடைக்கும். தேவகன்னிகை ஜனித்த நேரத்துல பிறந்த பண்ண நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். மிதுன ராசியில பிறந்த பேரழகி அந்த பொண்ணு. உன்னோட பலகால கனவை நிறைவேற்றி கொடுப்பா அந்த பேரழகி. நீளமான கூந்தல் இருக்கிற அந்த கண்ணிய காளி தேவிக்கு நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும். 15 நாள்ல இந்த நரபலியை நீங்க கொடுத்தாகணும். அப்போல இருந்து சுக்கிர மகாதசை உங்களுக்கு ஆரம்பமாயிடும். அந்த மாதிரி ஒரு கன்னி பொண்ணு எங்க கிடைப்பா பாபா? ஐயா நீலகண்டம், அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பலி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் பாபா. திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் தவங்கள் யாகங்கள் ஹோமங்கள் செஞ்சா தெய்வங்கள் இறங்கி வந்து வரங்களை கொடுக்கும். அது உண்மைதான். அதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கு. அது உண்மைதான் நிரூபிக்க புராண இதிகாசங்கள் இருக்கு. கலியுகத்துல கூட பூஜைகளுக்கும் பலிகளுக்கும் கிராம தேவதைகளும் குலதெய்வங்களும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்கன்னு ஜனங்க நம்புறாங்க. தேவைகளை தீர்த்து வைக்கிற பணத்தை விட ஆசைகளை தீர்த்து வைக்கிற பணத்துக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் மனிதனோட பலகீனத்தை பணமா மாத்திக்கிறதுக்காக சூத்திர பாபாக்கள் தெருவுக்கு 10 பேர் உருவாயிட்டு இருக்காங்க. மிருக பலியை விட நரபலி சக்தி வாய்ந்ததுன்னும், நரபலி கொடுத்தா காளிதேவி அருள் புரிஞ்சு செல்வ செழிப்ப கொடுப்பாங்கன்னும் ஜனங்களை மூட நம்பிக்கைகள் பக்கமா கூட்டிட்டு போறாங்க. தண்ணியில படகு போனா அதுக்கு பேர் பயணம். ஆனா படகுக்குள்ள தண்ணி வந்தா அது ஆபத்து.
சந்தோஷம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்ன விஷயம்? சச்சின் செஞ்சுரி அடிச்சப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சச்சினோட கம்பேர் பண்றியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பிச்சில இறங்கி பிச்சு உதறேன் பாரு. என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் நம்ம ரொமான்ஸ் ஸ்பாட் பேபி. என்னது பேய் இருக்கு ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. ஏயாவது மண்ணாங்கட்டியாவது செக்யூரிட்டி கார்டுக்கும் காவல் நாய்க்கும் பணம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு இப்படி போர்டை மாட்டிட்டு போயிருக்கானுங்க. அதெல்லாம் கண்டுக்காத உள்ளவா. இல்ல சாய், எனக்கு பேய்னா ரொம்ப பயம். நானே பெரிய பேய், என்கிட்ட பேய பத்தி பேசுற? அட வாமா. வேண்டாம் சாய், டைம் வேஸ்ட் பண்ணாத வா. ராஜா ஒரு ரோஜா ஓட்ட சாய். காட்டு பக்கம் போனானா, அவளை கூட்டிக்கிட்டு பங்களாக்குள்ள போனானா. போன ஜென்மத்துல இந்த கோட்டைக்கு நான் தான் ராஜா, நீ தான் ராணி. அப்ப ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மார்னிங் கொண்டாடலாம். ஆஹா வந்திருக்க சூப்பர், பட்டைய கிளப்பலாம். என்ன இங்கயா? அடச்சே இங்கலமா ரூம்ல. வா 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 வாடி என் செல்ல குட்டி. ஆஹா ஹால் எவ்வளவு அற்புதமா இருக்கு. அடடடடடடா திறந்து பார்த்தா சென்ட்ரல் ஏசி. என்ன இங்க யாருமே இல்ல? அதுதானே செல்லம் நமக்கும் வேணும். ப்ளீஸ் சாய், இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. தோ பாரு டார்லிங், கோயிலுக்குள்ள போயிட்டு பிரசாதம் சாப்பிடாமலும் தியேட்டருக்குள்ள போயிட்டு படம் பார்க்காமலும் வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சீ விடு, நான் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கேன், நீ வேற சிரிச்சு பயம் காட்டுறியா? ரொமான்ஸ் பண்ணணும்னா முதல்ல பயம் போகணும். ரெண்டு ஃபீலிங்ஸும் ஒண்ணா ஒர்க் அவுட் ஆகாதுல பேபி. சோ உனக்கு பயம் போகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயோ, சொல்லு இந்த இடத்துக்கு டார்லிங். கூட்டிட்டு வந்து என்ன மாட்டி விட்டானே இவன். என்ன சாய் யோசிச்சுட்டு இருக்க? வா இங்க இருந்து போயிடலாம். ஐடியா, கைய கொடு. வா. எங்க? அட வான்னு சொல்றல்ல. எங்கன்னு சொல்லு. சாய் சாய், எனக்கு பயமா இருக்கு. இங்க ஏதோ இருக்கு சாய். ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கதவு- பயம் போயிடுச்சுன்னா ரொமான்ஸ் தானா வரும். அப்படி. சாய் நான் சொல்றத கேளு, எனக்கு அட பயம். பயப்படாத செல்லம். கதவை தொற சாய் ப்ளீஸ். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு சாய், இங்க எதுவுமே தெரியல. கதவை தொற ப்ளீஸ். சாய் சாய். என்ன திடீர்னு சத்தத்தை காணோம்? செல்லக்குட்டியே, பட்டுக்குட்டியே, என்ன இவ்வளவு பேயா மாறிட்டாளா? இல்ல பயத்திலே டிக்கெட் வாங்கிட்டாளா? கடவுளே காப்பாத்துப்பா. பேபி பாப்பா. என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன விட்டுற வேணாம். அடே பொறம்போக்கு, எனக்கு ஆவாதுங்க, யாராவது காப்பாத்துங்க. என்னையே பயமுறுத்துறியா? பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். என்னையே பயமுறுத்துறியாடா நீ? உன்னை கொன்னுடுவேன்டா மொட்டை தலையா. பயந்துட்டியா? தலையில சுத்திருச்சுல உனக்கு. ஏன் உனக்கு தான் பயமுறுத்த தெரியுமா? எனக்கு தெரியாதா? பயம் போச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணுவியா? வாடா இப்ப பண்ணு, வா வா. இதுக்கு மேல முடியாதுமா தாயே, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எதிரி மாயமா வா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சீக்கிரம் வா வா வா, போலாம் போலாம். நில்லுடா. நில்லு சாய் ப்ளீஸ். இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். நில்லுடா. இருடா, கொஞ்ச நேரம் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்ம உயிரே போயிடும். முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலாம். உன் ஃபேஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இனிமே தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் பண்ண கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வா. இது பாழடைஞ்ச பங்களாவா இல்ல பேய் வீடா? தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எனக்கு தான் அறிவே இல்லாம போச்சு. இனிமே தலையே போனாலும் இந்த பக்கம் வரமாட்டேன். நிறுத்து. டேய் பயந்தாங்கோலே, பயமா இருந்தா வெளியே எந்திரிச்சு போடா. வந்துட்டான் பேய் படம் பாக்குறதுக்கு. டேய் சூரி, ஏற்கனவே இதயத்துல ஓட்ட இருக்குடா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கத்தாம சினிமா பாடுறா. சரி நீ பாரு, பாடுறா. கத்தாம சினிமாவை பாடுறா. நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்குடா. நீ பாரு. போயிட்டானா? ஏன்டா
ஏண்டா சூரி மறுபடியும் எலுமிச்ச மாலையா? நான் ரொம்ப அழகா இருக்கல, திருஷ்டி பட்டுறோன்னு போட்டிருக்கேன். போடா பயந்தாங்கொழி கோலப்பையில போடா போடா. யார பாத்திரா கோழ பையன்ற? கேவலமான பேய் படத்தெல்லாம் போடாத, ரொமான்டிக்கான படத்தை போட்டு நான் வரேன். பட மூஞ்ச பாரு. ஏடா சூரி, எலுமிச்சப்பழம் மாலையை போட்டு சினிமாவுக்கு வர ஒரே ஆள் நீதான்டா. சேஃப்டிடா டேய், சேஃப்டி. என்ன சேஃப்டியா என்னவா? பெரிய ஈவெண்ட் வந்திருக்கு, நிறைய பணம் கொடுப்பாங்க. ஓ ஈவென்ட்டா? டேய் நாரி, செம்ம விஷயம் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ். இதை வச்சுக்கோ. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு லெமன் ஜூஸ் போட்டு குச்சிரு. கேட்கறான் பாரு. தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா 3வது வீடு. தேங்க்ஸ் பா. வாய திறக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிற பசங்களாம் நல்லவங்க இல்ல. ஐஸ் வச்சுட்டு வாங்க. ஐஸா? குச்சி ஐஸ். ஓ அதான். நீங்க எதை நினைச்சீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் நினைக்கல. அது சரி, யார பார்க்க வந்திருக்கீங்க? சிம்மாதிரி வீடு எங்க இருக்கு? எத்தனையோ வாட்டி கேட்டேன், ஒத்து வரல. அதோ அங்கதான். லூசு மாதிரி தெரியுதா இல்ல முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி வந்து நிக்கிறீங்க? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கைமா பண்ணிடுவேன். இன்னொரு வாட்டி உங்களை ஜட்டி இல்லாம பார்த்தேன், நறுக்கிடுவேன் நறுக்கி. அம்மா எங்களை தேடுவாங்க. அப்போ ஓடு ஓடு ஓடி போ. டேய் இங்க வாடா. இதோ வந்துட்டேன் மாமா. நம்ம வாழ்க்கையில நாம பொதுவா என்னென்னமோ செய்வோம், ஆனா எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன? சுத்தமா இருக்கிறது. நம்ம மோடியே என்ன சொல்லியிருக்காரு? தூய்மை இந்தியான்னு சொல்லியிருக்காரு. நாம சோப்பு தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க குப்பைகளை எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. என்ன இவ்வளவு கத்தியும் ஆளைய காணும்? ஊர்ல ஒருத்தனும் இல்லையோ? வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்க பொக்கிஷமான குப்பைகளை கொண்டு வந்து என்னோட குப்பை வண்டியில போடுங்கம்மா. என்ன பண்றீங்க எல்லாரும் வீட்ல? வாங்க. அட என்னமா பண்ற? குப்பைய குப்பை வண்டியில கொட்ட சொன்னா ஏன் தலையில கொட்டிட்டு இருக்க? ஓஹோ, நம்ம ஊரே குப்பை போடு. கிளியோபாட்ரா, என்ன குப்பைய குப்பை போட வந்த மாதிரி இருக்கு? என்ன மீனாட்சி, புருஷன் ஊர்ல இல்லன்னா இத்தனை பாக்கெட் வருது? என்ன பாக்கெட்? பால் பாக்கெட். என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாரு. மல்லி வந்துட்டா. மல்லி மட்டும் வரல, சாப்பாடு வந்து. குடு. பொம்பளைக்கான எந்த லட்சணமும் உங்ககிட்ட இல்ல, அதான் உன்னை எனக்கு பிடிக்கல. சரி சரி, உனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உங்க அம்மா செஞ்சதா? நாய் கூட அதை சீண்டாது. நாய் கூட சீண்டாதா? ஆமா. அங்க பாரு பாரு. டேய் ஏய், மொத்தத்தையும் காலி பண்ணிடாத. ப்ளீஸ், அப்படி அறிவு இல்ல. ஏண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? என்னடா, அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொண்டு வந்தா பிடிக்கும்னு சொன்ன, அவன் கண்டுக்கவே இல்ல பாத்தியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, சீக்கிரம் விழுந்துருவான். டேய் டைம் ஆயிடுச்சு, வாங்கடா.
மல்லி வந்துட்டா. மலேஷ் சாப்பிடுறியா? ஏய் வாய் மூடு. மல்லி தோசை கொண்டு வந்திருக்கியா? டேய் என்ன பொம்பளடி நீ இப்படி குடிச்சிட்டு இருக்க? டேய் பாட்டில குடி. அடி குடி இல்ல. உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. டேய் அந்த பொறம்போக்கு எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துற? என்ன பொசுக்குன்னு கோவப்பட்டா? இவன் அப்பனா பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன்டா ஞாபகப்படுத்தல? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அம்மா செத்த உடனே அந்த பொறம்போக்கு சென்னைக்கு போய் ஒரு செட்டப் வச்சுக்கணும். அவனை நேர்ல பார்த்தா துண்டா வெட்டிடுவேன். அடே சூரி, உனக்கு கோடி கும்பிடுறாரு சாமி. ஜாலியா பாட்டியை கட்டணுமா, வந்த காசுல பார்ட்டி பண்ணாமன்னு இல்லாம எதுக்குடா உங்க அப்பனை பத்தி பேசுற? உன் மூஞ்ச பார்க்க முடியடா, கொஞ்சம் சிரியாண்டா. Hey, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my child. Happy birthday to you. அவ்வளவுதான், ஜத்துடா நீங்க முடிஞ்சு. நாமக்கல்லில் வாழும் ஆஞ்சநேய சாமி, வேலூரில் வாழும் செம்முனி சாமி, சிதம்பரத்தில் வாழும் நடராஜ சாமி, புட்டபர்த்தி வாழும் சாய்பாபா சாமி, என்ஜாமி நரசிம்மா கண்டாரே வாழ்க்கை ஒளிரும். வந்தாலே வெற்றி தரும் வேந்தனுக்கு தேங்காய் உடைச்சோம். எந்த கவலை இன்றி நாங்கத்தான் ஊர் ஊரா சுத்தி திரிஞ்சோம். செத்து போன பின்ன சொத்து பத்து பின்ன பதுக்கி வச்ச அண்ணன் அட சோறு எங்க தின்ன, சொத்து சேர்த்த வெண்ண அட பசிக்கு நோட்டா துண்ண, பசி வந்தா ஓடு மயிறு எந்த பெரிய வண்டி, பசி மறந்தா ஆபாரம் அச்சு தூக்கி ஓட்டனு வண்டி. இந்த லோக்கலில் என்ன மிஞ்சி அச்சுக்கத்தாலே இல்ல, இந்த சாவுக்கு கேட்டாலே அகம்பாவம் ஓடும் இல்ல. எவனை கண்ட ஓடி வெட்டுவேன், நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுவேன். என் வீட்டுக்குள்ள ரூல்ஸ் இல்லடா, சீனு பண்ணி நானு கேசு இல்லடா. ரெண்டு கொட்டா இல்லாட்டி ஃப்ரெண்ட் ஹவுஸ் இருக்கு, அட காசு பணம் இல்லாட்டி நேசம் ரொம்ப இருக்கு. துரோகம் நீயும் பண்ணாக்கா துரத்தி நானு அடிப்பேன். கிடைச்சு எழுதி தூங்க வேண்டாம், தூக்க பஞ்சம் இல்ல. சிரிப்பு இல்ல, சினுங்கள் இல்ல, பள்ளி இல்ல, பாடம் இல்ல, யாருக்கும் அடிமை இல்ல. இந்த லோக்கலில் என்ன மிஞ்சி அச்சுக்கத்தாலே இல்ல, இந்த சாவுக்கு தான் கேட்டாலே அகம்பாவம் ஓடும் நல்ல. பேப்பரத்தான் பொறுக்கி வாழ்வோம், காசு பேப்பரத்தான் ஒதுக்கி வாழ்வோம், தூசி தும்பு கூட வாழ்வோம், ஆனா துக்கத்தை தான் தள்ளி வாழ்வோம். எங்களுக்கு காசு பணம் மீது ஆசை இல்ல, எங்களுக்கு டாக்ஸ் தொல்லை எதுவும் இங்க இல்ல. கூலி வேலை செய்யும் இந்த ஜீவனுங்க ஃப்ரெண்டு, அண்ணா தங்காச்சியான அனைவருங்க ஃப்ரெண்டு. வேலை செஞ்சு காய வச்சு காலியாச்சு எங்க பையான கூட சந்தோஷம்தான். இந்த லோக்கலில் என்ன மிஞ்சி அச்சுக்கத்தாலே இல்ல, இந்த சாவுக்கு தான் கேட்டாலே அகபாவம் ஓடும் இல்ல. பொறம்போக்குங்களா, இனி எவனாவது என் கண்ணுல பட்டீங்க அத்தனை பேரையும் அறுத்து ஊர்கா போட்டுருவேன், பாத்துக்கங்க. மல்லே இது வரமா ஆண்டி, இதோட டசன் தோசையாச்சு, எழுதி வச்சுக்கோங்க. டேய், இந்த முறை ஒழுங்கா காசு கொடுக்கல தோசை கரண்டிய திருப்பி சூடு வச்சிடுவேன். ஐயோ இருங்க, இப்பயே கொண்டு வந்துறேன். காசுன உடனே எஸ்கேப் ஆயிடுவானுங்க போறம்போக்கு நாய்ங்க. ஏமா கத்திக்கிட்டு இருக்க? கத்தலனா வேலையாவுமா, எடுத்துட்டு போ.
ஆபீஸ்ல கொடுத்துட்டு வா. சரி நில வழியில நாய்ங்கெல்லாம் காத்துக்கிட்டு கிடக்கும். பாவம் பார்த்து டிஃபனை கொடுத்தன்னு வையே, காலை ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். சரிம்மா. ஏண்டா இதுக்கு தானே உள்ள நேரம் வெயிட்டிங்க. டேய் சூரி, என்னடா ரன்னிங் ரேஸ்ல ஓடுறியா என்ன? இப்போ நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்களே எழுந்து ஓடுவீங்க. என்னடாச்சு? நம்ம ராஜ்யம் இல்ல போயிடுச்சா? மல்லிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கு. என்னது மாப்பிள்ளை பாக்குறாளா? வாடா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. மச்சான் சும்மா விடக்கூடாது. டே தம்பி, பார்த்து எத்தி நாளாச்சு. சென்னையில என்னடா பண்ணின்னு இருக்க? ஏதோ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன். அதை விட மல்லி கல்யாண விஷயம் என்னாச்சு? இட்லியும் தோசையும் வித்த காசுல வயித்தையே ரொப்ப முடியல. இதுல கல்யாணம் எங்க பண்றது? மல்லி கல்யாண விஷயத்தை நீ மறந்துருக்கா? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படிரா? சென்னையில மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய பூஜை பண்றாங்களாம். சில தகுதியுடைய பொண்ணுங்களை மட்டும்தான் அந்த பூஜையில உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கிற பொண்ணுக்கு உடம்பு முழுக்க நகைங்களை போட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்து அனுப்பி விடுவாங்க. 10 லட்சமா? இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, மல்லி பிறந்த தேதி என்ன? ஜூன் 8. அவரோட நட்சத்திரம் என்ன சொல்லு? ஆருத்ரா. ஆருத்ரா நட்சத்திரமா? மல்லி இப்ப எங்க இருக்கு? வீட்ல தான் இருக்கா. கூப்பிடு முதல்ல. மல்லி, அடியே மல்லி. ஏ மல்லி, மல்லி, மல்லி. என்னடா சூரிய குரல் எகுறுதே? நான் மல்லிக்கு கல்யாணம் பேசுறியாமே? கல்யாணமா? என்ன காலைல எல்லாரும் குஷ்டு வந்துட்டீங்களா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. போங்கடா எல்லாரும் இங்க. உன் வருங்கால மாப்பிள்ளையை துரத்துகிறாயா நீ? பெரிய பாகுபலி வீர இவன். மாப்பிள்ளையம்மா மாப்பிள்ளை. எவன்டா மாப்பிள்ளை? நான் தான் மாப்பிள்ளை. வேற எவன்? உள்ளகிறவனா? அந்த புறம்போக்க வெளியே வர சொல்லு முதல்ல. கிழவ மறிக்கிறான். இந்த பரதேசிங்கள்ட்ட என்னக்கா பேச்சு? அரிசி போட்டு விட போயிடுவானுங்க. எரும மாடு மாதிரி இரு. உனக்கு மல்லி கேக்குதா? நீ கல்யாணம் பண்ணிக்குவியா இல்ல பொண்ணுங்களை கூட்டு போய் துபாயில வித்துருப்பியா? துபாய் காரனுக்குன்னா கொரியாக்காரனுக்கு வித்துட்டு போறேன். உங்களுக்கு என்னடா? என்னடா சொன்ன? டானா சொன்ன? பெரிய மனுஷன் கூட எதுக்காக என்ன பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறீங்க? அவளுக்கு எவன் கூட சம்பந்தம் பேசுறேன்னு தெரிஞ்சது வெட்டி போட்டுருவேன். சம்பந்தம் பேசுறேன்னு உன்கிட்ட எவன்டா சொன்னதே? ஏதோ பூஜையில உட்கார வச்சா 10 லட்சம் பணம் தரேன்னு என் தம்பிய கிட்ட சொல்லின்னு இருந்தான். பூஜையில மல்லியை கூட்டு போய் உட்கார வைப்பான். அவன் பொண்டாட்டியை கூட்டு போய் உட்கார வைக்க சொல்லு. இந்த சூரிய உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மல்லி இந்த நெஞ்சில தான் இருப்பா. என்ன தவிர வேற யாருக்காவது கட்டி கொடுக்க நினைச்ச உயிரோட புதைச்சிருவேன். டேய் டேய், எவன்டா உன்னாட்ட சொன்னதே? உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிற. மல்லி உனக்குதான். போ, எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்கடா. உனக்கு தான்டா. போடா இங்கிருந்து. வீணா அவ பேரு கெட்டுருண்டா. நல்ல புள்ளல. போயிடுறா இங்கிருந்து. போப்பா போ. மரப்பு மானே, மரப்பு மானே, மாப்பிள்ளை நானே. எனக்கு ஒண்ணும் புரியல, காதல் செய்கைதானா? பார்த்த இந்த மயில சாஞ்சி புட்ட மடியில நொடியே யுகமாய் போகும் முன்னால் மரப்பு மானே. நீ தரும் கிறக்கம் தீரல எனக்கும், காதல் போத தவிக்கிற வாடி.
மழை அன்பா மரப்பு மனே மாப்பிள்ளை நானே எனக்கு ஒன்னும் புரியல காதல் செய்கைதானா நீ செய்யும் குறும்பால் சிரிக்கிறேன் நானும் குழந்தை மனசாய் ஆகிறேன் நாளும் மேகமாய் மாறி உன் மீது தூறி விழுவேன் கரைவேன் தன்னா மரப்பு மானே மாப்பிள்ளை நானே பார்த்தே இந்த மயில சாஞ்சி புட்ட மடியில மாறாப்பு மானே மாப்பிள்ளை நானே எனக்கு ஒன்னும் புரியல காதல் செய்கைதானா பார்த்தேன் இந்த மகிழ சாஞ்சி புட்ட மடியில என்ன ராமச்சந்திரா இப்பதான் ஊர்ல இருந்து வரையா? என்னடா சென்னையில உன்னோட சின்ன வீடு எப்படி இருக்கு? நம்ம ஊருக்கு பிடிச்ச தருத்திரம்னா நீயும் உன் பையனும் தான்டா. என்னடா அப்படி பாக்குற? அடிக்கணும்னு தோணுதா அட்ரா, திட்டணும்னு தோணுதா திட்டுறா. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுடா. பேச முடியாது. ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நிறைய பண்ணிட்டேன். என் அம்மாவை கொன்னுட்ட, என்ன அனாதையாகிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்ட, இன்னொருத்தைய செட்டப் பண்ணிக்கிட்டு சென்னையில குடும்பம் நடத்தினேன். அதனாலதான் உன்னை கண்டாலே நான் வெறுக்கிறேன். ஒன்னு தவிர வேற யாருக்காவது நான் பிறந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்துட்ட. போயிங்க இருந்து போ. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போது குடிக்க அடிமையாயி அம்மாவை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணு ஞாபகம் இருக்குடா. ஆனா என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்து அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கலாங்கிற நேரத்துல அவன் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாடா. டேய், அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சாடா. என்னதான் நீ எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கல, நான் செத்து போயிட்டா என் புள்ள அனாதை ஆயிடுவா. அதனால தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு என்கிட்ட சத்தியமாக்கிட்டு போயிட்டாடா. சூரி, இந்த 15 வருஷமா நான் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரமா இருந்தது எவ கூடயோ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லடா.
உன் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற தாண்டா. உனக்காக 4 காசு சேர்த்து வைக்க தாண்டா. அப்பா சூரி, நான் சம்பாதிச்சுட்டாடா. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். சூரி, உள்ள போய் அந்த பையன் கொண்டு வாடா. அப்பா இப்ப எதுக்கு பாதெல்லாம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேள்ற போய் கொண்டா. இந்த பாப்பை சூரி, இந்த பணத்தை எடுத்துட்டு நீ சென்னைக்கு போயிடு. உன் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியா தூங்க ஒரு வீடு வாங்கிக்கப்பா. நீ வீடு வாங்குற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத. உன் கூட பழகுற அந்த பசங்களுக்கு கூட இந்த விஷயத்த சொல்லாத. ஆஸ்பத்திரிக்கு போலாம்ப்பா, நான் கூட்டு போறவாப்பா. வேண்டாண்டா சூரி, நான் எப்படியோ போய் சேர்ந்துடுவேன். உன் அம்மா இருக்கிற இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துடுறேன்டா. இத்தனை நாளா நான் உன்னை கண்டுக்காம இருந்துட்டேன்னு என் மேல கோபப்படாதாடா. இவ செஞ்சு என்ன நீ மன்னிச்சிடு. கண்டிப்பா நீ வீடு வாக்கணும். வீடு அது ரொம்ப முக்கியம்டா. அப்பா 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 நான் கம்மியா படிச்சிருந்தாலும் எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் போய் தான் ஆகணும். அங்க போய் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. அதனால உங்க அப்பா இந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து வந்தான். வந்த வேகத்திலே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். அந்த ஆள் வேலையை எதுக்கு உனக்கு குத்தானுங்க? வேலையை சாக்கு வச்சு நீ சென்னை போலான்னு பாக்குற? இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குதுடா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கடா. நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்கே தானே இருக்கும். டேய் எங்களை விடுறா சூரி, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா. சமாதானப்படுத்துறதுக்கு பையதுக்குடா. என்ன பையதுக்குன்னு கேட்டா பல்ல காட்டு போறான். என்னவென்றே புரியவில்லை. புதிதாக செய்து கொண்டிருக்கிறார். மல்லி, உனக்கு ஏதாவது தெரிகிறதா? மல்லி, தெரியல. அழாத மல்லி. நீங்க இல்லைன்னா எங்க அம்மா என்ன எவனுக்காவது கட்டி கொடுத்துரும் சூரி. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். நீ என்ன கட்டிக்கலன்னா நான் செத்துருவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமா வந்துருவேன், சரியா? அடே சூரி, உன்னுடைய வாகனம் வந்து விட்டது. அது கீழே நீ படே பிரச்சனை முடிஞ்சிடும். டேய் சூரி, வண்டி வந்துருச்சுடா, ஏறுடா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, மல்லி நாங்க பாத்துக்கறோம், நீ ஏறு. பத்திரமா இரு சூரி. டேய் பாத்துங்கடா மல்லி, பாத்துங்க. நான் வரேன். நேத்து நீங்க கொடுத்த அமௌண்டோட எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. போது நிறுத்துறியா? அந்த புரோக்கர் எங்க? இங்க இருக்கேன். அதோ சார் வந்துட்டான் பாருங்க. ஹலோ, ஹாய். மை நேம் இஸ் ரமணா, 7 ஹில்ஸ் ரமணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மலையை கூட வித்து கொடுத்துருவேன். இப்பதான் அனகொண்டா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலையை வித்துட்டு வந்தேன். முதல்ல என் பிளாட்டை வித்து குடியா. என்னாச்சியா? ஆஃப்டர் ஆல் பிளாட். ராக்குக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன். ஷாக் ஆகாதீங்க, நம்ம ஊர்ல தான். கிங்ஃபிஷர் மல்லையாவோட ஃபிளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான் தான். ஆனா புரோக்கர் கமிஷனை இன்னும் கொடுக்கலன்னு ஒரு ஃபிளைட்டை நானே வச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட என்கிட்ட பிளாட். நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எவனுமே வாங்க முன் வர மாட்டேங்கிறான். அப்படியா? ஆக்சுவலா பிளாட்ல என்ன பிரச்சனை? பேய் தான் பிரச்சனை. என்னது? அதை விற்க வேண்டாம், அப்படியே விட்டுறலான்னு கூட நினைச்சேன். அதை விற்கலன்னா எனக்கு பிரச்சனையா. குடும்ப ஜோசியர் சொன்னாரு, அந்த ப்ராப்பர்ட்டி விலை 2 கோடி ரூபாய். எவ்வளவு கம்மியா போனாலும் அந்த பிளாட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இதோ இருக்கு. எவ்வளவு கம்மியானாலும் பரவாயில்ல, வித்து கொடுத்துரு. யூ டோன்ட் வரி. உங்களோட பேய் அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்க கண்டிப்பா ஒரு பலியாடு தானா மாட்டோம். என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமான்னு தெரியலையே. வீடு விற்கப்படும். அப்பா இங்க கேட்போம். சார், யார் அது? வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்லு. வணக்கங்க. யாரா நீ? வெளியே வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா.
அதுக்கு ஒரு வீடு வேணும் சார். யாருக்கு? உனக்கா இல்ல உன் ஓனருக்கா? எனக்கு தான் சார். ஹாலை பார்த்து இடப்படாதீங்க. முழுசா 20 லட்சம் ரூபா வச்சிருக்கேன். அதுவும் அங்க பாத்தீங்களா? அதான் வா 20 lakhs. சவுண்ட் பயங்கரமா இருக்கு. தம்பி கிடைக்காது அண்ணா. மை நேம் இஸ் ஏழுமலை. வாட் இஸ் யுவர் நேம்? நேம் அது சூர்யா அண்ணா. SURIBALIAADU 095601 0 எடுத்துட்டா 1. நீ சாதாரண அதிர்ஷ்டக்காரன் இல்ல. அதான் என் கையில மாட்டிருக்க. உனக்கு 20 லட்சத்துல வீடு வேணும்ல? அதேதானா? கரெக்ட்னா? 20 லட்சத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ கையிலே வச்சிருக்க பாருங்க. இதோனா நெட் கேஷ். வெரி குட். வீட்டை வாங்கி கொடுக்கறதுலயும் வித்து கொடுக்கறதுலயும் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. நிஜமா வாங்கி கொடுத்துருவீங்களா? 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அப்ப போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் மணிமலை நகர். மணினா காசு, மலைனா மலைதான். இந்த ஏரியால மட்டும் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லடா தம்பி. டேய் தம்பி, அதுவும் அந்த மேல் வீடு தான். எது அதுவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன வாட்ச்மேனை கூட காணோம்? எனக்கு எப்படின்னா தெரியும்? அட உன்னை இல்ல, வாட்ச்மேன் ஒருத்தர் தான். அவன் எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய வீடா இருக்கு, ஆளுங்க யாருமே இல்லையா? எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல புரோக்கர் கிடைக்கணும்ல, உனக்கு கிடைச்ச மாதிரி. அண்ணே, இதான் வீடு. உள்ள போ. நீங்களும் வாங்கண்ணே. உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது. நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. நீ போய் பாரு. அண்ணே நான் இல்ல. அண்ணே அண்ணே இங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே. வீடு பாக்குறது நீ பார்த்தா போதாதா? பாருங்கண்ணே. அட அண்ணே, நிஜமா இந்த வீடு தானே? இந்த வீடுங்கறதால தான் இங்க கூட்டி வந்தேன். போ போய் சுத்தி பாரு. போ, எல்லாம் சரியா இருக்கா பாரு. போ. ஆஹா ஆஹா. அடடா, என்ன டேபிள்லாம் சுத்துது. வீடா இருக்கு. ஆஹா. ஐயோ ஐயோ. பிரமாதமா இருக்கே. இத போய் உனக்கு 20 லட்சத்துக்கு விக்கிறேனே. கப்பலா இருக்கு. பிளான போடுறேன். டேய் பார்த்திபா. மிஸ்டர் பார்த்திபன் சார், நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார்? அதேதானே? வீடு மாளிகை மாதிரி இருக்கு. இத போய் சீப்பா வைக்கலாம்னு சொல்றீங்க? உண்மையாவே இங்க பேய் இருக்கா? இருக்கு இருக்கு. வந்துருச்சு அண்ணே. வந்துருச்சு அண்ணே. எதுக்குண்ணே இப்ப கத்துன? ஒண்ணும் இல்ல. உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு சூப்பரா இருக்குண்ணே. அப்ப முடிஞ்சது. அண்ணே, ஒரு சின்ன டவுட்ண்ணே. என்னப்பா? இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே? இந்த வீட்ல இருக்கிற கல்லு, மண்ணு, இலை, செடி, கொடி எல்லாமே உனக்கு தான். நீயே யூஸ் பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ. அண்ணே, சினிமால காட்டுவாங்கல்ல வீடு, அப்படி இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நாளையில இருந்து நீ சினிமா தானே பார்க்க போற? அண்ணே, ஒண்ணும் இல்ல. இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட், உனக்கு தான் பொருத்தமா இருக்கு. யாரோ யாரோ கொடுத்துனா இருக்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேனே. அண்ணே, வரும்போது கலகலன்னு பேசிட்டு வந்தீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. வேலைக்காரி. அது வேலைக்காரி இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவா. அதான் பார்த்தேன். நீட்டா இருக்கு. அண்ணே, இன்னொரு அடி சுத்தி பாத்துக்குவானே. போய் பாரு போ. தாராளமா போ. பாத்துக்குவா. எல்லாத்தையும் பாரு. பாத்துறேன். பாத்துட்டியா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. அதான் வேணும். சின்ன டவுட்ண்ணே, மறுபடியும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் என்னடா? வீட்டோட சேர்த்து இந்த எல்லா பொருளையும் கொடுத்துருவீங்கல்ல? இந்த பொருளா? எல்லாமே சேர், டிவி, பீப்பாய், சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மொத்தமா நீ எடுத்துக்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? அப்போ போலாம். சீக்கிரம் போ. இனிமே நான் பாத்துக்கிறேன். வணக்கம் பாபா. என்ன நீலகண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உங்க தயவால நானும் என் பிள்ளையும் அரசியலுக்கு போயிட்டோம். நல்ல பதவியில இருக்கும் பாபா. அதான் சொன்னல, நரபலிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. ஆமா பாபா. நீ சொல்லு சொல்லு. எனக்கு சின்ன சந்தேகம் பாபா. சந்தேகமா? என்ன சந்தேகம்?
அது இந்த பேய் பிசாசெல்லாம் நிஜமாவே இருக்கா? ஏன் அப்படி கேட்குற? நாங்க பலி கொடுத்த பொண்ணு அடிக்கடி கனவுல வந்து தொல்லை பண்றா. பேய் பகையோட பழி வாங்கும்பாங்களே, அதான் கேக்குறேன். ஆசைகள் நிறைவேறாத ஆத்மாக்கள் காத்துல சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பேயா சுத்திட்டு இருக்குமா? மனுஷங்களுக்கும் பாம்புகளுக்கும் மட்டும் இல்ல, பேய்களுக்கு கூட பகை இருக்கு. பயமா இருக்கு பாபா. பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓம் ஐம்புரிங்கரிங்கசா. ஆஹா, என்ன பாட்டு போட்டிருக்காயா. சேர்ஸ். இது அப்பாது. அப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்க. உன்னை தப்பா நினச்சிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அப்பா அப்பா அப்பா. என்னையா நடக்குதுங்க? ராத்திரி களைஞ்சு போயிருந்த படுக்க காலையில யார் சுத்தம் பண்ணி வச்சது? சரி, ராத்திரி இந்த அறை மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது? திறக்கவே கஷ்டமா இருக்கு. கதவு தரங்கடா. எவன்டா கதவு சாத்துனது? கதவு தரங்கடா. கதவு தரங்க. கதவு தரங்கடா. டேய், எவன்டா கதவு சாத்துனது? டேய், யாரா அது? யாரா இருக்கும்? டேய்
என்ன ஒண்ணுமே புரியல. யாருமே இல்ல. காத்துல சாத்திக்கிச்சோ. ராத்திரி சரக்கு அடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு போட்டிருந்தேன். இப்ப எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு? வேலைக்காரி கூட வரலையே. அட கடவுளே. நல்லா இருக்கு. அட நல்லா இருக்கு. அடடடடா. என்னையா இந்த வீட்டுக்கு ஓனரு? நானு ஓனரு. இங்க எதுக்காக வந்த? இந்த வீட்டை வேலைக்கு வாங்கி இருக்க. விக்கிறதுக்கு அவன் யாரு, வாங்கறதுக்கு நீ யாருடா? என் பேரு சூரிக. அவன் பேர் எனக்கு தெரியாது. வாழணுங்கிற ஆசை இல்லையா உனக்கு? அப்பா அம்மா என்ன விட்டு தாயே. அப்பா இப்படி அடிச்சா நான் செத்துருவேன் தாயே. என்னை விட்டு தாயே. நான் ஓடி போயிடுறேன். கண்டிப்பா ஓடி போயிடுறேன். இந்த வீடு எந்த மறந்துடுறேன். இந்த வீடு என்னோடதுடா. இந்த பக்கம் வந்தா கொன்னுடுவேன். போடா. சரி தாய், போயிடுறேன் போயிடுறேன். இன்னும் நிக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு கும்பிடு போட்டு போயிடுவோமா? நீங்கதான் இருக்கியா? இங்க வர மாட்டேன். ஐயோ கடவுளே. போயிடுறேன். அம்மா ரத்தம். ஹலோ தம்பி, லட்டு மாதிரி ஒரு பொண்ணு வேணும். டேய் கூறு கட்ட குக்கரு, நான் ரியல் புரோக்கர் இல்லடா, ரியல் எஸ்டேட் புரோக்கர். போன விட முண்டோம். தூங்க விட மாட்டாங்களே. இப்ப அவன் தெரியலையே. ஹலோ, ஏழுமலை ஸ்பீக்கிங். அண்ணா, நான் தான் சூர்யா பேசுறேன்னா. நீயா? என்ன? நீ எனக்கு வித்த வீடு வேற மாதிரி இருக்குன்னு. எந்த மாதிரி? வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம்லாம் கேக்குதுன்னு. பையன் நைட் ஷோ பாத்திருக்கான் போல இருக்கேன். யாரும் இல்லனாலும் இங்க யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ரொம்ப நாளா வீட்ல யாரும் இல்ல. அதான் டேப் ரெக்கார்ட் ஏதாவது ஆனா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோ. ரொம்ப பயமா இருந்தா ஃபேமிலி வர சொல்லு.
என் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்கண்ணே. அப்போ உன் பொண்டாட்டி வர சொல்லு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. அப்ப இப்போதைக்கு ஃபிகரை வர வச்சுக்கோ. நான் இப்போ டீப் ஸ்லீப்புக்கு போலான்னு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். போனை வச்சுடு. அண்ணே அண்ணே அண்ணே. எதுக்காகடா எனக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? அண்ணே என்னால அந்த வீட்ல இருக்க முடியாதுண்ணே. இதுக்கு முன்னால அந்த வீட்ல மனுஷன் இல்ல பேய் பிசாசு இருந்த மாதிரி இருக்கு. மாதிரி என்னடா, அங்க பேய் தான் இருக்கு. இப்ப கூட என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே துரத்திருச்சுன்னு. ஏய் என்னைய சொல்ற? என்னைய சொல்ற நீ பாட்டுக்கு பேய் பிசாசுங்கற? எல்லாம் பிரம்ம. அவ்வளோ பயமா இருந்தா ஏதாவது மந்திரவாதியோ டாக்டரோ சைக்கியாட்ரிஸ்டோ டெரரிஸ்டோ கூட்டு வந்து சாந்தி பூஜை பண்ணிடு. பேய் மாதிரி என்ன துரத்துற வேலை வச்சுக்காத. என் காசை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஊருக்கே போயிடுறேன். அந்த வீட்டுல பேய் இருக்குண்ணே. இருக்கு இருக்கு இருக்குங்கிறதால தான் நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன். 20னா? அடே என்னடா 20? கோடி ரூபாய் இருக்கிற வீட்டை எவனாவது 20 லட்சத்துக்கு விற்பானாடா? அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு. பேய் இருக்கும் இருக்கும் இல்ல இருக்கு. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், நீ பாட்டுக்கும் வேலையை பாரு. டேய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 ரூபாய் இல்லடா 10 காசு கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏய் தம்பி, மறுபடியும் எனக்கு கால் பண்ணி தொல்லை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, புரோக்கரை ஹராஸ் பண்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதே போலீஸை வச்சு உன்னை கொன்னு அதே வீட்ல அந்த பேயோட சேர்த்து வச்சிருவேன். ஓகே, இதுக்கப்புறம் நீ போன் பண்ண கூடாது. போன வேடா. இந்த பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு போயிடு. 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். வீடு அது ரொம்ப முக்கியம்டா. அப்பா அப்பா அடியே பொம்மாயி, என்ன அவ்வளவு சீக்கிரம் உன்னால துரத்த முடியாது. சூரி இஸ் பேக். அடியே பொம்மாயி, சின்ன பையனை கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல. நீ அடிச்சு அடிக்க கோழ மாதிரி ஓடிடுவேன்னு நினைச்சியா? முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாடி வா. ஜெய் பஜரங்கபலி, ஓம் நம சிவாயா, அல்லாஹ், ஜீசஸ். ஏய், லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க. நீ என்ன பண்ற நான் பாத்துறேன். பூனையை பார்த்து எலியும் சிங்கத்தை பார்த்து மானும் ஓடுற மாதிரி இந்த தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும். சாமி கிட்ட வச்சுக்கிட்டா பேயா இருந்தாலும் அதுக்கு அப்பனா இருந்தாலும் ஓடி போக வேண்டியதுதான். இங்க பார், நல்லா கேட்டுக்க, இது என் வீடு, என் இஷ்டம். நான் சரக்கு அடிப்பேன், இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்காருவேன். நீ என்ன சொன்ன? ஓடி போணுமா? ஐயப்பா ஐயப்பா பயமா இருக்க. ஐயோ, சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாரியா? இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ? சரக்கு அடிக்க கூடாதா? இங்க பாரு, இப்போ பீடி குடிக்க போறேன். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகவா லாரன்ஸோட பேயோ, இன்னைக்கு உனக்கு நான் போக போடுறேன் பாரு. கண்டிப்பா போடுறேன். சாமி நான் விளையாட்டா போச்சா உனக்கு? சாமியை திடீர்னு கூப்பிட்டா வந்துருமா? ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்கணும், நடுவுல கூப்பிட்டா வருமா? அம்மா வணக்கம், நான் வரேங்க. ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க? போயிட்டு வரேன்னு சொன்னல, தப்பா சொல்லிட்டேன். வரவே மாட்டேன், நான் போயிடுறேன். அடே செவனில்ஸ், பேய் வீட்டை ஏன் தள்ள கட்டிட்டல? கையில சிக்கிற உன்னை கொன்னுடுவேடா டேய். எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட மாட்டான் போல இருக்கேன். அவன்தான், அவனே தான்.
ஹலோ. சொல்லியா சாமி? என்னடா நீ என்ன சொன்ன, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏய் யாரா நீ? ஏய் என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான் வெட்டு குத்து வேலுச்சாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசுறீங்க? இங்க இருந்தே பேசிருக்கலாமே. என்னடா கிண்டல் அடிக்கிறியா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். செந்தமிழ் பூங்காவை வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி 4 மாசமாச்சு. இது வரைக்கும் ஆளை காணோம். என்ன யாருன்னு நினைச்சேன்? அம்மாடி என்னையா ஏமாத்த ஸ்லோல இதெல்லாம் வர வளரிட்டனா? அது போயிடுச்சுங்க. அப்ப மவுண்ட் ரோடு LIC பில்டிங் என்ன? LIC பில்டிங்கா? டேய் ஒண்ணு என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா LIC பில்டிங் எனக்கு வாங்கி கொடுத்துரு. அது வந்து ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கல. மெரினா பீச்சுக்கு என் ஆளுங்க ஒரு 150 பேரை வர வச்சு உன்னை அங்கேயே கண்டம் தொண்டமா வெட்டி கடலை போட்டு. இல்ல 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 எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்ல. நீங்க நிம்மதியா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பீச்சோரமா இங்க படுத்துக்குங்க. நான் 2 நாள்ல உங்களுக்கு சூப்பர் பில்டிங்கா வாங்கி தரேன். சரியா? போன வச்சிருங்க. இப்ப எப்படி இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்படியே இரு தம்பி, இதோ அண்ணன் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? சந்தேகமாக இருக்கே. ஹலோ தம்பி, என் தங்கமே எப்படிடா சொல்ல இருக்க? கேவலமாக இருக்கேன். எது? அது நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். ஒன்னும் இல்ல தம்பி, டெய்லி பேய்கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அந்த டைம்ல ஃபோன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல, அதான் காலைல எழுந்ததுமே ஃபோன் பண்றேன். ஒரு 10 லட்சம் தரேன், போயிடு. என்ன என்ன இது வாங்கி ஒரே நாளுக்கு 10 லட்சம் குறைச்சிட்ட? வேணும்னா ஒரு 5000 இல்ல 10,000 குறைச்சிக்கோ. என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற? நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முழுசா 20 லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன். இவன் என்ன எப்படி சொல்றான்? தம்பி, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். 10 லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன், நீ ஊருக்கு ஓடி போயிடு. இங்க பாருண்ணே, ஏதோ நீ சொன்னேன்னு விற்கலான்னு நினைச்சேன். இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இது வரைக்கும் எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் பண்ணிட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் எஃபெக்டும் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 50 லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத, வச்சிரு. தம்பி 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 டேய், உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுடா. வருபடா, வா வாடா என் தக்காளி. டேய் சூரி, என்னடா எங்க இருக்க? ஏன் போனே கட் பண்றியா நீ? எனக்கே மெசேஜ்ல வார்னிங் கொடுப்பியா? ஏதோ கிராமத்துல இருந்து வந்து 20 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய வீட்டை ஆட்டைய போடலாம் நினைச்சியா? எங்கடா இருக்கடே? மரியாதையா வந்து என்கிட்ட பேசுடா. நான் 3 என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன். டேய் எங்கடா இருக்க நீ? டேய் என்னடா ஊதுவத்தி வாசனெல்லாம் வருது? பூஜை கீழே பண்ணுவாங்க, நீ மேல ஊதுவத்தி எடுத்து வச்சு என்னடா பண்ற? நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறியா நீ? எங்கடா இருக்க? ஓ, இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? இங்கேயும் இல்லையே. ஓ, அங்க இருக்கியா? இதோ நான் வந்துட்டேன். இதோ வரேன், வந்துட்டேன். சூரி பார்க்க வந்த மேடம். இந்த வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு சூரியன் வேணாம், வீட வேணாம். டிவி பிடிச்சிருக்கா? பிடிக்கல, நானே வாங்கிக்கிறேன். எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் வேணாம், நான் போட்டுமா? இரு, இப்பதானே வந்த. எனக்கு கண்ணில் இருந்து இல்ல, பேண்ட்ல இருந்து கூட கண்ணீர் வருது. நான் போகணும், இங்க இருந்து போயிடுறேன். இனிமே ஜென்மத்துக்கு இங்க தலை வச்சு படுக்க மாட்டேன் தாயே. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் போய் இந்த வீட்டு ஓனர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் வர சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் போயிடுறேன். ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை பிடிக்க மாட்டேன்னு உன் மேல நீ சத்தியம் பண்ணாதான் நான் இங்க இருந்து போவேன். நான் போறேன், ப்ளீஸ் போடா.
அடேங்கப்பா என்ன பக்கண்டா ஒண்ணு புரியலையே. டேய் மாமா எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா சென்னை போனவங்கெல்லாம் மறந்துடுவியா? வேலைக்கு போறேன்லடா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டேய் குட்ரா, நீ என்ன கலெக்டர் வேலையை பாக்குற? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா? எப்போ உங்க எல்லா ஞாபகமா தான்டா இருக்கு. அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வரேன். டேய் நீ எங்கேயும் கிளம்ப வேணாம், நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு. எங்க? சிங்கார சென்னைக்கு. என்னடா சொல்ற? குட்ரா டேய், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா. மல்லிக்கு கல்யாணம் பண்ணோன்னு அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது வேற செத்துருவேன்னு ஒரே அழுகடா. அதான் உங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி இருக்கும். ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோம். நல்ல காரியம் பண்ணீங்கடா. டேய் மல்லி எங்கடா? எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா. ஓ உள்ள போயிட்டாங்க. சரி உன் அட்ரஸ் சொல்லுடா. என்னடா காயமா இருக்கு? சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா இல்ல எவனாவது ஒன்னு அடிச்சிட்டானா சொல்லு. பொளந்து கட்டிடுறான் அவனை. ஒண்ணு வேணாடா. ஏச்சி வாய் மூடு. அவன் தான் ஆக்சிடென்ட்னு சொல்றான்ல. இது என்ன நம்ம ஊர்ல நினைச்சியா? ஓவர் ஆடாத. சொல்றா. டேய் நாம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அவங்கள வந்து கட்டி பிடிச்சுப்பாங்கல்ல. வாமா வந்து கவனி. பாத்து போயிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். மேலதான் வீடா. நீ நல்லா இருக்கல. எங்க இருக்குன்னு போய் கேளுடா. டேய் சூரி, ட்ரைலர் போதும், சினிமாவை மேல போய் பாத்துக்க. வா போலாம். அது வந்து எல்லாம் பசியோட இருப்பீங்களே, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க. சாப்பாடுலாம் அப்புறம் போதுடா, எனக்கு இப்ப பசிக்கல. வா போய் குளிக்கலாம். இல்லடா போய் சாப்பிட்டு வந்து. இவ்வளவு பெரிய வீட்ல இருக்க, ஃப்ரெஷ்ஷா போய் சாப்பிடலாம் வா. பக்கத்துல போடா போடா சீக்கிரம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றா. எந்த வீடு? பொறுமையா பேசுறா. இன்னொருக்கா மேல போணுமா? என்னடா இவ்வளவு பொறுமையா போற? இதான் நம்ம வீடா? அருமையா ஏன்டா இருக்கு. இங்க நிக்கிற? போடா. அட போடா போடா யோசிக்கிற. அடே கோப்பா பங்கோப்பா. எவ்வளவு பெரிய வீடாடே. என்னடா இது டிவி ஏன் சைஸ்க்கு இருக்கு? மச்சான் தியேட்டர் மாதிரி இருக்குடா டிவி. எவ்வளவு மெத்து இருக்கு மாமா. ஸ்கிரீனா? வா வெளிய வா, கதவு சாத்து. பொறுமையா பொறுமையா பொறுமையா. அம்மா என்ன கண்டிக்காத, கொஞ்சம் அங்க பாரு. யார? டேய் வீட்டு பிச்சு போட்டுருக்கீங்க போல இருக்கே. நிறுத்துக்கடா டேய், நிறுத்துக்கடா. ஐ நல்ல வேளை போய்ட்டான். சூரி. டேய் சூரி, என்ன பேய் பார்த்த மாதிரி இப்படி பயப்படுற? வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, நீ தனியாவா இருக்க இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? என்னடா மேலே பார்த்துட்டு இருக்க? அது நானும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்களா? அப்படியா? அடே மாமா, என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டே நான் சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நைஸா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டியா? அட இப்ப எனக்கு இதாண்டா குறைச்சல். வாய் மூடு. கதை விடாதடா. இவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னா செட்டப்பும் கண்டிப்பா இருக்குமே. டேய் நீ வாய் மூடுறா. எவடா அவ? யாருடா அவ? என்னடா மேல பாக்குற? எவன் சொல்லு. அது வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இப்படி பை பண்ணுமா? பொறுமையா பேசு. ஷூவா? என்னடா ஷூங்கற? என்னடா வேலைக்காரிக்கு இவ்வளவு பயப்படுற? அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்காளா உன்னை? ஏய் எவடி அவ? வெளியில வாடி. என் மாப்பிள்ளை என்னடி பயமுறுத்தி வச்சிருக்க? வாடி வெளியில. அப்படியே கழுத்து பிடிச்சு திரும்பி போட்டுடுவேன். நான் சொல்றேன் கேளுங்க, அமைதியா இருங்க. இந்த வீடு நமக்கு செட் ஆகாது. ரெண்டுக்கு வேற நல்ல வீடா பிடிச்சுக்கலாம். வாங்க 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 வாங்க. இம்மாம் பெரிய வீடு, வேலைக்காரி எல்லாம் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலாங்கறியே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இங்கதான் இருப்போம். ஐயோ கடவுளே. அம்மா தாய், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க போற வரைக்கும் அவங்களை எதுவும் செஞ்சிடாதம்மா. என்னடா பாக்குற? குடிடா. எனக்கு தெரியும் நீ தான் வெளில போடா. இந்த மச்சா சைடுக்கு மிச்சர் எடுத்துக்கோ. டேய் 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 கொஞ்சம் அமைதியா இருங்கடா. சொன்னா கேளுங்க. என்னடா அங்க சத்தம்? என்னடா இது? இப்படி இருக்கா? வந்துருச்சுடா.
அடாடாடாடா சும்மா வந்தாலே பயந்துருவோம். இதுல முடிய விரிச்சு போட்டு வர வந்து நிக்குது. சரக்கு அடிச்சது நாங்களாம் நீயா? அதானே அவன் உன்னை ஏற்கனவே கட்டிக்கிட்ட மாதிரியும் நீ இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி மாதிரியும் எங்களை எல்லாம் துரத்த பாக்குறியா? ஓங்கி ஒரு குத்துனா வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் கோணிக்கும். புரியுதா? என்ன உரிமைட்டு இருக்க? ஏற்கனவே சரக்கு பத்திரம் நானே கடுப்புல இருக்க, நீ வேற வேறுபேத்தி நிக்காத. வாரிய ஒண்டி மோதி பார்க்கலாம். என்ன அப்படி எட்டி வச்சுட்டா? என்ன ஒரு மார்க்கமா இருக்கா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். என்னாச்சு தெரியல இவளுக்கு. எந்த மிதிக்கிறா? காற்றடி அடிச்சுட்டு போயிட்டாளேடா. அப்பா எழுந்திருக்க முடியலையே. சூரி ஏய் சூரி டேய் திரும்ப வரடா. அம்மா ஏமா என்ன விட்டுருமா? சூரி எங்க? சூர்யா அங்க மறைஞ்சிட்டு இருக்கான் பாரு. சூரி வெளியில வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல பேய் வந்துருச்சுடா. அது அப்படியே உன்ன மாதிரியே இருந்தது. எங்களை கூட இப்பதான் பின்னி படம் எடுத்துச்சு. அது உன்ன மாதிரியே இருந்துச்சு. ஐயோ இங்க என்னடா நடக்குது? சொல்லுடா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா. நம்ம வாங்கடா பேயா? அது பிசாசுரா. எப்பா அந்த அடி அடிக்குது. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பயந்தது இல்ல. தடவையா மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு பயந்துட்டேன். தினமும் ஒரு வேஷம் போட்டு எல்லாரையும் நான் பயமுறுத்துவேன். இன்னைக்கு அது என்னைய பயமுறுத்திருச்சுடா. நீ எல்லாம் பயந்தது ஒரு பயமா? உள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, நைட்ல இருந்து நடுங்கிக்கிட்டே இருக்கான். நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்? ஊர்ல நிம்மதியா எடுத்துட்டு போறே. சூரி நம்ம ஊருக்கு போயிடலாம் வா. நான் வரல மல்லி. டேய் என்னடா வரலன்னு சொல்ற? அந்த வீட்டுக்கு போனா பேய் சாவ அடிச்சிட்டுடா. டேய் சாப்பிட்டது ஒரு வேலையா இருந்தாலும் ஊர்ல நம்ம நிம்மதியா இருந்தோம்டா. இங்க இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு எவன்டா அவஸ்தைப்படுவான்? வாடா ஊருக்கு போலாம். அதானே சொந்த வீடு மாதிரி நீ ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடகை வீடு தானே, வாடா போலாம். அது வாடகை வீடு இல்லடா, என் சொந்த வீடு. சொந்த வீடா? பேய் கிட்ட அடி வாங்கி மூளை குழம்பிடுச்சு போல, அதான் இப்படி வளர்றான். எங்க அம்மா சத்தியமாடா, என் வாழ்க்கையிலேயே உங்ககிட்ட நான் மறைச்ச உண்மை, சொன்ன பொய் இது ஒண்ணு மட்டும்தான். இவ்ளோ நடந்திருக்கா சூரி? 20 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடுனா எவனும் விட மாட்டான். நீயும் விட்டுறாதரா, நாங்க வேணா போயிடுறோம். அட இருடா, ஏதாச்சும் யோசிக்கலாம் இரு. உனக்கு ஒரு போர்ஷன் கொடுப்பான், பேய் கூட ஜாலியா இரு. டேய் நம்ம 2 பேரும் ஊருக்கு போலாம் வாடா. ஆமாடா, சாயந்தரம் பஸ் கிளம்பிடலாம். ஐடியா? என்ன ஐடியா? ஒரு நல்ல மந்திரவாதியா புடிச்சு அந்த பேயை வீட்டை விட்டு துரத்திடலாம், அப்புறம் பிரச்சனை இருக்காது. அன்னைக்கு காசில இருந்து நம்ம ஊருக்கு ஒரு பாபா வந்தாரு தெரியுமா? யார் அந்த திருட்டு பா? அச்சா பைத்தியக்கார பாபாவா? பாபா, பாவாட பாபா, ஷக்கலக்க ஷக்கலக்க ஷக்கலக்க, சங்கரா சங்கரா சங்கரா. இந்த பாவாட பாபா பேயை துரத்துறது கன்ஃபார்ம். எங்க இருக்கு அந்த பேய்? கூப்பிடு. கூப்பிட்ட ஒண்ணு வந்ததுக்கு நன்றி பாபா. நீங்க கூப்பிடும் போது சைனால ஜாக்கி சான் வீட்ல சிங்கு கழுவிட்டு இருந்தேன். இந்த தாடி கூட அவர் கொடுத்ததுதான். இருந்து பாபா எடுத்து கொடுத்தா? எங்க இருந்து எடுத்து கொடுத்தாரு? அது உனக்கு தேவையா? மேட்டர் என்ன? 20 லட்சம் கொடுத்து ஒரு வீடை வாங்கணும் பாபா. வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, என்ன சாவடிக்குது. அவ்வளவு தைரியமா இருக்கு? பேயோ பேயோட அக்காவோ பாவாட பாபா வந்துட்டல, அத அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன். வாங்க பாபா, நாங்க வரல, நீங்க போய் பாருங்க. பார்த்தா எருமைக்கு பெட்ஷீட் போத்துன மாதிரி இருக்க. ஏன்டா பயப்படுற? பயப்படாதீங்க, நான் இருக்கல. கமான் பாபா. என்ன பாபா மஞ்சள் போடுறீங்க? பேய் வெளியே போகாம புடிச்சு வச்சிருக்கேன். அது இங்க இருந்து துரத்து தானே பாபா வந்திருக்கீங்க. நான் இங்க வந்தனால அது தானாவே போயிடும். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் திரும்பி வரக்கூடாதுல, அதுக்கு தான். பெருசா இருக்கும் போல இருக்கு. எதை சொல்றீங்க? பேய் பேய்.
நீங்க யாரும் பயப்படாதீங்க. அந்த பேயை வெஸ்டர்ன் டிஸ்கோன்னு எல்லா டான்ஸையும் ஆட வச்சு காட்டுறேன். அது என் கால்ல விழுந்து கதறும் பாபா. அதை இந்த வீட்டோட பாத்ரூமை கழுவ வைக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் வேண்டாம் பாபா, அது வேண்டாம் போதும். அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தலாம்னா பேய் நம்ம பேச்ச கேட்காதுடா. கரெக்ட் பாபா, கரெக்ட் பாபா. ஏண்டா மஞ்ச சொக்கா, நீ தானே இந்த வீட்டு ஓனரு? ஆமா பாபா. வாடா வாடா வா. டேய் ஜாக்கெட், ஒரு பழம் குடுறா. என்ன பழம்? வாழைப்பழம் தான்டா. ஏன் உணர்ச்சி வசப்படுற? நீயா எதையாவது நினைச்சுப்பியா? கட்டையில் அடிச்சனா கபாலம் கலங்கி குடுறா. டேய் பாத்தியா, இது சாதாரண பழம் கிடையாது, சக்தி வாய்ந்த பழம். அந்த பேய்க்கு நான் செய்யற கொடுமைகள் தாங்க முடியாம இந்த பழம் கருப்பாயிடும். அப்படின்னா பேய் போயிடுச்சுன்னு அர்த்தம். தப்பி தவறி எவனும் சாப்பிடாதீங்கடா, தொண்டை எரிஞ்சிடும். இத கொண்டு போய் தெருமுனையில ஒரு ஒயின் ஷாப் இருக்கு பாரு, அந்த சந்தில புதைச்சு வச்சு. பூஜைக்கு தேவையான பொருட்களெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 100 கிராம் அரிசி மாவு, இத்தனோடு கடலை மாவு, 3 ஊதுபத்தி, 1/4 கிலோ காரா பூந்தி. காரா பூந்தியா? அப்புறம் வெங்காயம், இவ்வளவு பெரிய வெங்காயம், நல்லா ரவுண்டா கட் பண்ண வெங்காயம் 6 பீஸ், 2 எலுமிச்சம்பழம், நல்லா கொதிக்கிற எண்ணெயில வறுத்தெடுத்த 2 கோழிக்கால், 1/4 கிலோ முந்திரி பருப்பு, கூடவே வேர்க்கடலை. பூஜைக்கு தேங்காவும் வாழைப்பழம் தானே வைப்பாங்க, கோழிக்காலும் காரா பூந்தி எதுக்கு பாபா? நான் செய்ய போறது சாமி பூஜை இல்லடா, பேய் பூஜை. 1 மணி நேரத்துக்கு எவனும் இந்த பக்கமே வரக்கூடாது. உள்ள கத்தி கதற சத்தெல்லாம் கேட்கலாம், ஏன் சத்தமே கேட்டாலும் கண்டுக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க, அந்த பேய்கிட்ட இருந்து உங்களை என்னால மட்டும் இல்ல அந்த கடவுளாலே காப்பாற்ற முடியும். புரிஞ்சுதா? சரி, நான் மேல போறேன். ஏண்டா வாழையில போட்டு உங்களுக்கு சாப்பாடா போட போறாங்க? எந்திரிச்சு சொன்ன வேலை செய்யுங்கடா, போங்கடா. ஹாய் பேபி. பைத்தியக்கார பசங்க இந்த காலத்துல பேய் பிசாசெல்லாம் நம்புறாங்க. பட்ட பகல்ல என்னடா பேய்? லூசு பசங்க. சிட்டில இவ்வளவு பெரிய பிளாட்ல எங்கேயாவது பேய் இருக்குமாடா? யோசிக்கவே மாட்டானுங்க. உங்களை மாதிரி அப்பாவிங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. சியர்ஸ். கண்ணாம்பூச்சி ஆடுற, கையில மாட்டினா அவ்வளவுதான். பேய் அது பேயோட அக்கா அது. எங்க இருக்க? பாபா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, இன்னும் எந்த சத்தத்தையும் காணோம். அதானே பாபா இந்நேரத்துக்கு பேயோட கை காலெல்லாம் கட்டி போட்டிருப்பாரு. ஒரு மணி நேரத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்டா. ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் எவனையாவது அடிச்சிச்சு பூச்சிச்சுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, புரிஞ்சா? அங்கேயே நில்லுங்கடா, கிட்ட வராதிங்க, அப்புறம் பேய் உங்களை பிடிச்சிக்கோ. சரி, முன்னாடி வாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாதுடா, அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல. இனிமே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் உங்ககிட்ட என்னெல்லாம் அப்போ கேட்டனோ எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் 2 பேக்கை போட்டு அதோட கதையவே முடிச்சிடுறேன். பேசுங்கடா. என்னடா வாய் மாறுது? வாழ்றதுக்கு ஏதாவது செய்யணும்லாக்கா, அதான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு மயமந்திரம்லாம் தெரியாதுக்கா. இந்த விக்கு வேணும்னாலும் வச்சுக்கோக்கா. இதுவும் டம்மி தான்க்கா, அவ்வளோதான், இதுக்கு மேலே இல்லை. பாருக்கா, எல்லாம் டம்மி தான்க்கா. நிஜமா எனக்கு மந்திரம்லாம் தெரியாதுக்கா. ஏதோ 4 பெக்கு போடலாமேன்னு உள்ள வந்தாக்கா, அவ்வளோதான்க்கா. இதான்க்கா என் தொழிலே. அக்கா நான் போகலாமாக்கா? போகணும்னு சொன்ன மாதிரி தானே, கன்ஃபார்மா போலாம்லாக்கா. அக்கா நல்ல பேய் போல இருக்கு, என்ன விட்டுருச்சு. நினைச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகலையே. என்னக்கா? அந்த பழத்தை எடுடா, கருப்பா அடிச்சேன்னு பாப்போம். என்னடா இது சிகப்பா மாறிடுச்சு? என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே. நீ அடிக்கிறியோ கொல்றியோ ஓ இஷ்டக்கா. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே.
இதோ போறேங்க, ஓடி போயிடுறேங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேங்க. நான் ஓடியா போயிடுறேங்க, என்ன விட்டுருக்கா. டேய் கதவு திறக்கடா. டேய் டேய் சீக்கிரமா கதவு திறக்கடா. டேய் என்ன பாபா போயிடுச்சா? பேய் பிடிச்சாடா லூசு பசங்களா. இந்த வீட்ல நிஜமாவே பேய் இருக்கு, நீ ஏன்டா சொல்லல? பேய வரட்டதானே உன்னை கூட்டு வந்தோம். அப்படின்னா நீ திட்டு பையனா? அப்ப பேய பத்தி எதுவும் தெரியாம காரா பூந்தி கோழி கறி எங்கடா அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. முடியாதுடா சாமி. சூரி டேய் ஏன்டா அங்கே நின்னு வேடிக்கை பாக்குற? வாடா. என் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்டா, நீங்க போங்க. டேய் பைத்தியக்காரா, அது உன்னை கொன்னுடும்டா. நீ வரியோ இல்லையோ நாங்க போறோம்டா. டேய் வாங்கடா போலாம். 20 லட்சம் பெருசா உயிர் பெருசா நீயே முடிவு பண்ணிக்கோ. நாங்க போறோம்டா. வா மல்லி போலாம். சூரி ஏய் இருங்கடா, அவனையும் கூட்டிட்டு போலாம். அவன் வர மாட்டான், வா. திரும்ப வந்துட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். சாகடிக்கணும்னா சாகடி. இது என் வீடு. இது ஏன் நீ இப்படி எத்தனை வாட்டி என்ன அடிச்சாலும் என் உயிர் என் உடம்பை விட்டு போற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்ன கொல்லு, இல்லைன்னா என் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இது ஏன் வீடுடா? விக்கிறதுக்கு அவன் யாரு, வாங்கறதுக்கு நீ யாருடா? போ, வெளியே போ. உயிரோட இருக்கணும்னா வெளியே போ. தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா கொடுத்த மிகப்பெரிய பரிசு. எங்க அப்பாவோட கஷ்டம் கனவு எல்லாமே இந்த வீடுதான். எங்க அப்பாவோட ஆத்மாவோ ஆனந்தமோ இந்த வீட்டுல தான் இருக்கு. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ போயிடு. தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு. என்னோட உயிரை விட உன்னோட பணம் பெருசாடா. இந்த வீட்ல தான் என்ன பலி கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்டா. நீ ஒரு வேலை செய்யணும்டா. என் பகைய தீர்த்துக்கணும்டா. என் பேரு அவந்திகா. என் ஊரு நெடுங்கையூருங்கிற ஒரு கிராமம்.
பிரேக்ஃபாஸ்ட் பேங்காக்ல, காஃபி கொலம்பியால, லஞ்ச் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, ஸ்நாக்ஸ் சிங்கப்பூர்ல, டின்னர் துபாயில. திஸ் இஸ் குவீன் அவந்திகாஸ் ஆர்டர். எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம பின்ன ஏன் உனக்கு இந்த மகாராணி பைத்தியம்? உன் அப்பா அம்மா உனக்கு அவந்திகான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு என்னமோ உண்மையாவே நீ உஜ்ஜயினி ராஜ்யத்துக்கு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ற. உனக்கு எதுக்குடி இந்த பகல் கனவெல்லாம்? உங்க கனவு ஆசை எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் அக்காவும் மாமாவும் ஆசைப்படுறாங்க. ஆனா உன் ஆசனம் மலைக்கு மேல இருக்கு. அழகான புருஷன், கண்ணாடி மாளிகை மாதிரி வீடு, ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு பணம், இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பேக்கா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இந்த ஆசைலாம் நிறைவேறணும்னா சாதாரண ஜாதகம் இல்ல, உயர்ந்த ஜாதகத்துல பிறந்திருக்கணும். உங்க தங்கச்சி ஜாதகம், நட்சத்திரம், ராசி எல்லாமே பொருத்தமா இருக்கு. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போய் பாபா முன்னாடி நிக்க வச்சாலே போதும், உங்களுக்கு மகா யோகம் கிடைக்கும். பணம், பங்களா, காருங்கன்னு எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடும். நீங்க சொல்றதுல உண்மையா சார்? என் பேச்ச நம்புங்க. இந்த சின்ன வீட்டுல வாழ முடியாம, முன்னேற வேண்டிய உயரத்துக்கு முன்னேற முடியாம அன்னாடம் காட்சி மாதிரி நாங்க இங்கேயே கிடக்குறோம். இன்னைக்கு ஏதோ உங்க தயவால எங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோகம் அடிக்கும்னா அதுக்காக என் தங்கச்சியை பலி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கடவுளே, என்ன கார்லயும் விமானத்திலயும் கூட்டிட்டு சுத்துற புருஷனா கொடுப்பா ப்ளீஸ். அவ்வளவு ஆசை வேலைக்காகாதுமா. நான் ஒன்னும் அதிகமா ஆசைப்படலையே, ஒரு அழகான வாழ்க்கையை தானே கேக்குறேன். அப்படிதானே? உங்க தங்கச்சி எங்க? இதோ இப்பவே கூப்பிடுறேன். நீ ஆசைப்படுற அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னா லக்ஷ்மி தேவிக்கு ஏதோ பூஜை பண்ணணுமா? அப்ப உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பானா? என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுமா. நீ பூ மேலதான் நடக்கணும், தங்க மெத்த மேலதான் தினமும் தூங்கணும், பல்லுக்குல தான் நீ வெளியில போகணும். அந்த பூஜையோட பேர் என்னக்கா? அந்த பூஜையை மார்த்தச பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையை ஒரு அரசியல்வாதியோட நல்லதுக்காக ரொம்ப பெருசா செய்வாங்க. நல்லது அவருக்கு மட்டும் இல்ல, அந்த பூஜையில உட்கார உனக்கும் சேர்ந்து கிடைக்கும். கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு இந்த பூஜையை செஞ்சா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீ ஆசைப்படுற வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் உடம்பு முழுக்க தங்கத்தால் அலங்கரிப்பாங்க. அந்த பூஜை நடக்கிற அந்த வீட்டை கூட உன் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. உண்மையாவா? என்ன நம்பு. அப்படின்னா அந்த பூஜைக்கு நான் தயாரா இருக்கேன். என்னோட தங்கச்சி பெரிய அதிர்ஷ்டக்காரிதான். ஒரு பொண்ணு அழகான வாழ்க்கை வேணும்னு கனவு காண்றது சுயநலம் கிடையாது, அது ஒரு ஆசை. அன்னைக்கு என் அக்காவும் மாமாவும் என் மனசுக்குள்ள 1000 கனவுகளை வளர்த்து விட்ட. ஏதேதோ பேசி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நானும் நம்பி வந்தேன். வந்த என்ன அழகா அலங்காரம் பண்ணி வெட்டி போட்டுட்டாங்க. ஐயோ, எவ்வளவு அழகான நகைங்க, எவ்வளவு அழகான புடவை. ஐயோ, ரொம்ப அழகா இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு தானா? மகாலட்சுமி ஜாதகத்துல பிறந்திருக்க. இந்த நகைலாம் என்ன, இந்த வீடு கூட உனக்குதான். உண்மையாவா? இந்த வீடு கூட எனக்கு தானா? உனக்குதான். ஐயோ, நல்லா இருக்குல்ல? சீக்கிரமா ரெடியாவு. அவந்திகா இப்ப உங்களுக்கு தேவதையா மாற போறா. உங்க கனவை நனவாக்க போறா.
சில பேரோட ஜாதகம் அவங்கள உயர்ந்தவங்களாக்கிடும், இன்னும் சில பேரோட ஜாதகம் கூட இருந்தவங்கள உயர்ந்தவங்களாக்கிடும். அவந்திகா மாதிரி. உண்மைதானா பாபா? அவந்திக்கான பேர் வச்சதால மட்டும் இந்த நாட்டுக்கு மகாராணி ஆயிட மாட்டேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ மகாராணி மாதிரி தானே இருக்கேன். ஆமாமா, அப்படியே அந்த மகாலட்சுமி தேவியே வந்த மாதிரி இருக்கு. அம்மாடி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி வாமா, பூஜைக்கு நேரம் ஆகுது. சரி. பாபா, தங்கச்சி போமா. வா அவந்திகா, பிரம்மன் படைச்ச தெய்வீக பொண்ணு நீ. வா வா, உன்ன மாதிரி ஒரு பேர் அழகி இந்த பூமியில பிறந்தது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாருல்ல பாபா? உன்னை யானை மேல ஊர்வலம் கூட்டிட்டு போக சருகுள்ள குதிரை மேல இளவரசனே வரப்போறா. அப்படின்னா சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க பாபா. சரி, வந்து உட்காரு. வா. ஓம் க்ரீம் ஸ்வாஹா, ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் சௌஹம் ஓம் குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணு. அம்மனுக்கு ரத்த நெய் அபிஷேகம் சமர்ப்பிக்கிற நேரம் வந்தாச்சு. மண்டியிட்டு வணங்கி அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. அப்படியே அசையாம இரு. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கணும். ஒரே வீட்டுல தலை துண்டா விழணும். ஒரே வீட்டுக்கு ஓம் கிரீம் ரீம் அப்படியே இரு. நீ போ. ஓம் நர்மலி ஸ்வாஹா, ஓம் கிரீம் ரீம் ஸ்வாஹா, ஓம் கிரீம் ரீம் ஸ்வாஹா, ஓம் கிரீம் ரீம் ஸ்வாஹா, ஓம் கிரீம் ரீம் ரீம் ஐம் ஸ்வாஹா. அக்கா மாமாவை நான் அப்பா அம்மாவா பார்த்தேன். ஆனா பணத்துக்காக பொண்ணு மாதிரி வளர்த்து என்ன கொல்லுவாங்கன்னு நினைக்கல. அனுபவிச்சாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த பாபாவை, அந்த நீலகண்டனை, அவனோட பிள்ளைய
கொலை பண்ணணுங்கிற வெறியோட துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு அவங்க உயிர் வேணும். போ, கூட்டிட்டு வா. போ, போடா. அம்மா, இங்க என்னடா பண்றீங்க? உன்னை பேய்கிட்ட தனியா விட்டுட்டு நாங்க எப்படிடா போவோம் சூரி? வாடா நம்ம ஊருக்கே போயிடலாம். முடியாதுடா, நாம செய்ய வேண்டிய வேலையே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. என்னடா அது? நம்ம வீட்டுல இருக்க அந்த பேய் என் கண்ணு முன்னாடி வந்து பேசிச்சுடா. அது என் முன்னாடி வந்து சில உண்மைகளை நம்ப முடியாது. இப்ப அவனுங்களை பிடிச்சு கொடுக்கலனா அந்த பேய் வீட்டை விட்டு போகாது. இப்ப அவனுங்களை எப்படி பிடிக்கிறது? பூஜையில உட்கார வைக்க எதுக்கு அளவுலாம் எடுக்கிறாங்க? சூரி, நீ சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு என் மாமா கூட இப்படிதான் பூஜையில உட்கார வைக்கிறேன்னு அளவெடுத்தாரு. மாமாவா? அது யாரு? அதான் அந்த பத்ரன். அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு வீட்டுக்கு வந்து அடி அடி நடிச்சிங்கல்ல, அவன்தான். அவனதான் இருப்பானோ? டேய், முதல்ல அவனை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் விஷயம் என்னன்னு தானே தெரியும்ல. அவனோட நம்பர் இருக்கா? இருக்கு சூரி. அப்ப போனை போடு. இப்ப எங்க இருக்கானோ என்னமோ. இங்கதான் இருக்கிறேன் தண்ட சோறுங்களா. 2 நாள்ல பூஜையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? பொண்ணு அனுப்புடானா பொண்ணோட அம்மா அனுப்புறியா? உதவாக்கற. பூஜை பண்றமா புளியோதரை கொடுக்கறமா? நாளைக்குள்ள பொண்ணு கிடைக்கலன்னு வை, நேர்ல வந்து உன்னை வெட்டி ஊறுகா போட்டுருவேன். வைடா போன. எனக்குன்னு வரானுங்க பாரு. யாரு இது? நான் தான் ராஜன் பொண்ணு மல்லி. மல்லி, நீயா? அது ஏதோ பூஜைன்னு சொன்னல மாமா. ஆமா மல்லி. அந்த தங்க பணம்லாம் எனக்கு குடுக்கறேன்னு சொன்னா எனக்கு ஓகே தான் மாமா. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? சென்னையில தான், மணிமலை நகர். மணிமலை நகர்லையா? ஆமா. அங்கே இரு, வந்துடுறேன். என்ன இந்த வீட்டுக்கிட்ட இருக்கா? மாமா மாமா மாமா, எப்படி இருக்க மாமா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இங்க இருக்க? அப்போ இந்த வீடு ஏற்கனவே தெரியுமா? முன்னாடி ஒரு தடவை ஒரு வேலையா இங்க வந்திருக்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நம்ம ஊர் மாஸ்டர் இருக்காருல்ல, இங்க ஒரு வீடு வாங்கியிருக்காரு. 4000 கொடுப்பாருன்னு அம்மா வீட்டு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஓஹோ, இங்க சையதுன்னு சொல்லி ஒரு வாட்ச்மேன் இருப்பானே, அந்த ஆள் இருக்கானா? இங்க இருக்கிற வீடுங்கள்ல மனுஷங்களே இல்ல, வாட்ச்மேன் இருப்பானா? சரி அது விடு மாமா. பூஜை ஏதோ சொன்னீங்க, அது எப்ப மாமா செய்யற? நீ ஒன்னும் கவலைப்படாத மல்லி. பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க போற மாமா? பொழுது போயிடுச்சு, ஒரு நைட் இங்கே இருந்துட்டு போலாம்ல. மாஸ்டர் கூட இல்ல, ஒருத்தியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. விடிஞ்சது மாஸ்டர் வந்துருவாரு, நம்ம 2 பேரும் பூஜைக்கு போயிடலாம். சரியா? வா மாமா வா, நான் சொல்றேன்ல. சரி வரேன் வரேன் தானே சொல்றேன். சரி இழுக்காத, இவ்வளவு தூரம் வந்து மேல வர மாட்டேனா? இருக்கு மாமா. பத்ரம் பக்காவா மாட்டிக்கிட்டான். ஏ மல்லி, வேணான்னு சொல்றேன்ல. தொந்தரவு பண்ணாம தூங்கு மல்லி. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வர கோவத்துக்கு அடிச்சிடு வை. அம்மா, செவிடு பிஞ்சிடுச்சு. நான் தாண்டா உன்னால ஏமாந்து பலியாட அவத்திதாடா. தெரியாம நீ உயிரோட இருக்கணும்னா அவனுங்க சாகணும். கூட்டிட்டு வா. போ. அவங்கள கூட்டிட்டு வந்தா என்ன விட்டுருவியா தாயே? விட்டுடுற. சத்தியமா? பாபா. என்ன பத்ரன்? வணக்கம் பாபா. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பாபா. சரி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல பாபா, நம்ம பூஜைக்கு எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு
நல்ல கொய்யாப்பழம் மாதிரி ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாபா. நீங்க வந்தா பூஜையை சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். 2 நாள் ஆரம்பிக்கலாம். ஐயா பாபா பாபா 2 நாளைக்கெல்லாம் தாங்காது பாபா. நீங்க லேட் பண்ணீங்கன்னா பொண்ணு ஓடி போயிடும். அப்புறம் பார்ட்டியை பிடிக்க முடியாது. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேம் பிளேஸ் அங்கேயே வந்துருங்க பாபா. ஓகே நான் வந்துடுறேன். இல்ல பாபா அப்ப நான் போனை வச்சிடறேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, தேவைப்பட்ட மொத்த மில்லையும் விலைக்கு வாங்கிடு. புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சிஎம் நான் தான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுதான் ஃபைனல். நீ சிஎம் பேசுறேன். தம்பி. போன பை இங்க சார். அடுத்த 10 நிமிஷத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே சார். கோ. பத்ரன் எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம்? என்ன அடிபட்டு இருக்கு? இப்பெல்லாம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சரியா ஒத்து வர மாட்டேங்குது. பொண்டாட்டி கூட பிரச்சனையா? போட்டு தள்ளிரு. என்னது என் பொண்டாட்டியை போட்டு தள்ளுறதா? உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. மேட்ரை சொல்லு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதாங்க வந்தேன். கொஞ்சம் ஐயாவையும் வர சொல்றீங்களா? அப்பா பேங்காக் போயிருக்காரு. பேங்காக்கா? அவர் நேரம் நல்லா இருக்கு. எங்க மசாஜ்க்கா போயிருக்காரு? மேட்ரை சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு. இங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கணுமா? நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல 100 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். 100 கோடி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரே கையெழுத்து 100 கோடி சார். அடுத்த எலெக்ஷனுக்கு செலவுக்கு பயன்படுனா எதுக்கு லேட் பண்ணணும்? வர சொல்லு. ஸ்பாட் இங்கே கிடையாது சார். எங்க? நம்ம பூஜை பண்ணமே அந்த வீட்டில். அங்க எதுக்கு? உங்களுக்கு சுக்கிர மகாதசை ஆரம்பிச்சதே அங்கதானே சார். அதனாலதான் அங்க ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்க எதுவும் யோசிக்காம ஐயா உடனே திரும்ப வர சொல்லுங்க. நீ போய் ஏற்பாடெல்லாம் கவனி. அப்பா வந்தது நானே கூட்டிட்டு வரேன். உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். 100 கோடி. சிஎம் துர்கேஷ். என்ன பத்ரன்? பாபா பூஜைக்கு பொண்ணுங்க. அது என்ன பாபா பூஜையெல்லாம்? ஏதோ சிங்கப்பூர் பார்ட்டியோட மீட்டிங்னு சொன்னா. என்ன பத்ரன், என்னது? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல பாபா. ஐயோ என்னடா? அம்மா வந்திகா, நீ சொன்ன மாதிரி உங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டமா. என்ன மட்டும் விட்டுட்டாயே. ஆள விடு சாமி. அவந்திகாவோட ஆத்மா இங்கதான் இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு. பயப்படாதீங்க. பூஜை பண்ணுங்க பாபா. என்னோட இளவரசன் சிறுகுள்ள குதிரை மேல வருவாள்ல. பூஜை பண்ணுங்க பாபா. பண்ணுடா. பண்ணு. பண்ணுடா. பயப்படாதீங்க, கத்தாதீங்க. என்ன நம்ப வச்சு ஏமாத்தி எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை கூட்டிட்டு வந்துட்ட. பாத்தீங்களாடா? இந்த நாளுக்காக தான், இந்த நாளுக்காக தான் தீராத பகையோட, நெஞ்சு முழுக்க துக்கத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டா. காத்துக்கிட்டு இருந்தேன்டா. அன்னைக்கு நீங்க என்ன எப்படி பலி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறேன்டா. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. உங்க கதை முடிய போகுதுடா.
போறம்போக்கு உனக்கு அரசியல் கேக்குதாடா? டேய், விட மாட்டேன்டா. உன்னை நான் கொல்ல போறேன்டா. உன் கதை முடிஞ்சுதுடா. எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கறேன்டா. வாடா. பாபா, என்ன பாபா இது? ஒண்ணும் புரியலையே. ஏதாவது பண்ணுங்க பாபா. பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணையே பலி கொடுத்தியாடா? அப்பா, அப்பா, பாபா, அப்பா என்னாச்சு பாபா? அப்பா, அப்பா, அப்பா. விட மாட்டேன்டா உன்னை. அப்பா என்னாச்சு? எங்கடா உங்க அப்பா? உங்க அப்பா எங்கடா? என்ன பண்றது இப்போ? அவந்திகா, என்ன கொல்லுவியா? என்ன கொல்லுவியா? சரி, உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கலாம். வா, வந்து கொல்லு. என் அனுபவத்துல நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்ன எதுவும் செய்ய முடியாது. எத்தனை அமாவாசை வந்தாலும், எத்தனை ராத்திரிகள் ஆனாலும் உன் பகை வெறும் புஸ்வானமா தான் போகும். கடைசி வரைக்கும் நீ இப்படி ஆவியத்தான் அழைச்சிட்டு இருக்க போற. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஓம் கிரீம் ஸ்வாஹா. ஓம் கிரீம் ஸ்வாஹா. ஒன்னும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும். எங்க எங்க போச்சு என் கவசம்? என் கவசம் எங்க? எங்க போச்சு? ஓம் கிரீம் ஸ்வாகா ஸ்வாகா. கிடைக்காது கண்ணா. பலி கொடுக்கறீங்களாடா? என்ன பலி கொடுக்கறீங்களா? ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுரு. ஒண்ணும் பண்ணிடாத. அவந்திகா, சாமியார்களையும் பாபாக்களையும் தெய்வத்தோட தூதர்களா நினைச்சு மக்கள் நம்புறாங்கடா. அந்த நம்பிக்கைய உன்ன மாதிரி ஆளுங்க மூட நம்பிக்கையா மாத்திடுறீங்களேடா. நீங்கெல்லாம் சமுதாயத்தை அழிக்க வந்த கரையானுங்க. உங்கள மாதிரி ஆளுங்களை உயிரோட விட்டா இந்த உலகத்தையே அழிச்சிடுவீங்க. அதனால உன்ன மாதிரி ஆளுங்களை உயிரோட விட கூடாதுடா. என் பகை தேர்ந்துருச்சு. நான் கொடுத்த வாக்குப்படி
இந்த வீட்டை உனக்கே கொடுத்துடுறேன். சூரி, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இந்த மாதிரி இனிமே எந்த அப்பாவி பொண்ணும் பலியாக கூடாது. நீதான் காப்பாத்தணும். கஷ்டத்துக்கு பலனை கொடுக்கறத தெய்வ சக்தி தானே தவிர தீய சக்தி கிடையாதுன்னு ஜனங்களுக்கு நீதான் புரியுற மாதிரி சொல்லணும். நான் வரேன் சூரி. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு மூடநம்பிக்கை என்ற பெயரில் அவந்திகாவை பலி கொடுத்த நீலகண்டன், துர்கேஷ், பனையூர் பாபாவின் கொலைகளுக்கும் சூரிக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு இறந்து விட்டார்கள் என இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. பதவி ஆசைகளுக்காக, அதிகார தாகத்திற்காக, வியாபார லாபத்திற்காக பேராசைப்பட்டு நரபலி கொடுப்பதென்பது மூட நம்பிக்கை. அப்படிப்பட்ட தீய பூஜைகளை ஊக்குவித்து மக்களை அறியாமையில் தள்ளும் பாபா போன்ற சமுதாய விரோத சக்திகளை வேரோடு கிள்ளி எறிய வேண்டுமென காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னடா சூரி பாக்குற? போ. போறேன். என்னடா குழந்தை மாதிரி பயப்படுற? இல்லடா, ஆல்ரெடி 3 ராத்திரி முடிஞ்சிருச்சுல. இல்ல, நம்ம சொந்த வீட்டுல முதல் ராத்திரில. அது சரி, எல்லாம் முதல் ராத்திரி அன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை போடுவாங்க. நீ என்ன கருப்பு போட்டிருக்க? இது பேய் இருந்த வீடுடா. வெள்ளை ட்ரெஸ் போடுறது ஆபத்துன்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபா இல்ல, பூசாரி சொன்னார். பூசாரி ஐயாவா? அப்போ சரி. வெக்கப்பட்டது போதும், உள்ள போ. எல்லாம் உள்ள எல்லாம் ஓகே தானே? சங்கர் பட சாங் செட் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். போ போ போ. என்ன பெட் இப்படி இருக்கு? டேய், சங்கர் செட்டப் பண்ணலாம் சொன்னீங்க. டேய், கதவு தரங்கடா. டேய், தாப்பால் வேற போட்டு இருக்கானுங்களே. டேய், பூலாம் போட்டு அலங்காரம் பண்றது வேஸ்ட்னு தான் பண்ணல. டேய் டேய், பழம், பலகாரம், பால்லாம் எங்கடா? என்னடா 2 வாழைப்பழம் வச்சிருக்கீங்க? ஊதுவத்தி சொருகி வைக்க வச்சோம். டேய், பீடி கட்டு கூட இருக்கு, பாத்துக்கோ. அட பாவி பசங்களா, என் முதல் ராத்திரி செட்டப்பா பார் செட்டப் மாதிரி மாத்திட்டீங்களேடா. வெளியே வந்த உங்களை கொன்னுடுவேன்டா. அது சரி, என் பொண்டாட்டியாவது உள்ள இருக்காளா இல்லையா? மல்லி மல்லி மல்லி, பாத்ரூம்ல இருக்கியா? இருங்கடா, வெளியே வந்து உங்களை வச்சுக்கிறேன். என்ன இது? ஏய், பயந்துட்டியா சூரி? நீ எல்லாம் ஒரு வீரனா, சூரனா? வெக்கமா இல்ல உனக்கு? சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுறியே, அசிங்கமா இல்ல? டேய், பேய் உன்னை விட்டுருச்சுன்னு நினைக்காத. இப்பதான்டா புடிச்சிருக்கு. வா வா, ஒரு கை பாத்துடலாம். வா. வர இரு நில்லை. எங்க போற? என்ன மாட்டியா? மல்லி நம்ம ஆள உள்ள பயமுடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். டேய் மல்லி, நில்லு நில்லு. உன்ன